வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாங்கள் வந்து 10 வாக்கியங்கள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், பணம் எதையும் வாங்க உதவுகிறது. பணம் எதையும் வாங்க உதவுகிறது. பணம்னு சொன்னால் மணின்னு சொல்லலாம். ஸோ மணி எனேபிள் யூ டு பை எனிதிங். மணி எனேபிள் யூ டு பை எனிதிங். நெக்ஸ்ட், பணத்தால் மகிழ்ச்சியை வாங்க முடியாது. பணத்தால் மகிழ்ச்சியை வாங்க முடியாது. மகிழ்ச்சின்னு சொன்னால் ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம். ஸோ மணி கான்ட் பை ஹாப்பினஸ். மணி கான்ட் பை ஹாப்பினஸ். அருகில் ஒரு பூக்கடை உள்ளது. பூக்கடைன்னு சொன்னால் ஃப்ளவர் ஷாப்னு சொல்லலாம். அருகில் என்று சொல்கிறதுக்கு நியர்பை சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ தேர் இஸ் அ ஃப்ளவர் ஷாப் நியர்பை. தேர் இஸ் அ ஃப்ளவர் ஷாப் நியர்பை. கடந்த குளிர்காலத்தில் பனி அதிகமாக இருந்தது. கடந்த குளிர்காலத்தில் பனி அதிகமாக இருந்தது. குளிர்காலம்னு சொன்னால் வந்து விண்டர்னு சொல்லலாம். ஸோ தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ஸ்னோ லாஸ்ட் விண்டர். தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ஸ்னோ லாஸ்ட் விண்டர். கல்வி என்பது வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாகும். கல்வின்னு சொன்னால் எடுகேஷன் சொல்லலாம். ஸோ எடுகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எசென்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். Education is one of the most essential aspects of life. நான் 15 வருடங்களாக ஆசிரியராக இருக்கிறேன். நான் வந்து 15 வருடங்களாக ஆசிரியராக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி சொல்கிறதுன்னு சொன்னால் I have been a teacher for 15 years. I have been a teacher for 15 years. தண்ணீரை விட அதிக வெப்பநிலையில் பால் கொதிக்கிறது. தண்ணீரை விட அதிக வெப்பநிலையில் பால் கொதிக்கிறது. Milk boils at a higher temperature than water. இந்த நாட்களில் விலை அதிகம். விலைன்னு சொன்னால் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ப்ரைஸஸ் ஆர் ஹை தீஸ் டேஸ். ப்ரைஸஸ் ஆர் ஹை தீஸ் டேஸ். அனுமதி இல்லாமல் தியேட்டரில் படம் எடுக்க முடியாது. அனுமதின்னு சொன்னால் பெர்மிஷன்னு சொல்லலாம். ஸோ யூ கேன் நாட் டேக் அ பிக்சர் இன் த தியேட்டர் வித்தவுட் பெர்மிஷன். இல்லைன்னு சொன்னால் யூ காண்ட் சொல்லலாம். கேனையும் நொட்டையும் சேர்த்து கான்ட் டேக் அ பிக்சர் இன் த தியேட்டர் வித்தவுட் பெர்மிஷன். கடலில் இருந்து வந்தது போல் நல்ல மீன்கள் உள்ளன. கடல்னு சொன்னால் சீன்னு சொல்லுவாங்க. ஃபிஷ்ன்னு சொன்னால் மீன்கள். ஸோ தேர் ஆர் ஆஸ் குட் ஃபிஷ் இன் த சீ ஆஸ் எவர் கம் அவுட் ஆஃப் இட். தேர் ஆர் ஆஸ் குட் ஃபிஷ் இன் த சீ ஆஸ் எவர் கம் அவுட் ஆஃப் இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுடுங்க வீடியோவுக்கு. ஸோ வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.